திங்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 2 வான் சிறப்பு. வான் சிறப்பு என்பது திருக்குறளில் வரும் நூலில் ஒரு அதிகாரம். இது அறத்துப்பால் இல்லறவியல் பகுதியில் உள்ள 11 முதல் 20 குறள்கள் ஆகும். இந்த அதிகாரத்தில் மழையின் முக்கியத்துவம் பற்றி விளக்கப்படுகிறது. வான் சிறப்பு. வான் மழை, சிறப்பு மகத்துவம் அல்லது பெருமை என்று கூறப்படுகிறது. அதாவது உலக வாழ்விற்கு மழை எவ்வளவு முக்கியமானது என்பதை விளக்கும் அதிகாரம்தான் வான் சிறப்பு. மழை இல்லையெனில் உணவு உற்பத்தி நடக்காது, தானம் தவம் போன்ற நல்ல செயல்கள் நடைபெறாது, உலக வாழ்க்கை சீராக இருக்காது என்பதை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் கூறுகிறார். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. விளக்கம்: வானில் இருந்து மழை பெய்து உலகிற்கு வாழ்வாதாரம் வழங்குவதால் மழை அமிழ்தத்துக்கு ஒப்பானது என்று கூறலாம். மீண்டும் குறள்: வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விளக்கம்: உணவு உண்ணுவோருக்கு பயன்படும் உணவுகளை உற்பத்தி செய்யவும் அவர்களுக்கு குடிநீராக பயன்படுவது மழையே ஆகும். மீண்டும் குறள்: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விளக்கம்: வானம் மழை பெய்யாமல் பொய்த்துவிட்டால் கடல் சூழ்ந்த இந்த பெரிய உலகில் உள்ள உயிர்களை பசி மிகவும் வதைக்கும். மீண்டும் குறள்: விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். விளக்கம்: மழை குறைந்தால் ஏரிகளில் நீர் இருக்காது, அதனால் உழவர்கள் விவசாயம் செய்ய முடியாது என்பதையே இந்த குறள் கூறுகிறது. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விளக்கம்: மழை பெய்யாமல் இருந்தால் உலக உயிர்களை கெடுக்கும். மழை பெய்தால் அவற்றை மீண்டும் வளர செய்யும். அதனால் கெடுப்பதும் வளர்ப்பதும் மழையே. மீண்டும் குறள்: கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விசும்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. விசும்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. விளக்கம்: மழை பெய்வதால் நிலம் ஈரமாகி தாவரங்கள் வளருகின்றன. பசும்புல் போன்ற சிறிய தாவரங்களுக்கு கூட மழை மிகவும் அவசியம். வானிலிருந்து மழை பெய்யாவிட்டால் பசுமையான புல் கூட வளராது என்பதையே இந்த குறள் உணர்த்துகிறது. மீண்டும் குறள்: விசும்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். விளக்கம்: மேகங்கள் மழை பெய்யாவிட்டால் இந்த இயற்கை சுழற்சி பாதிக்கப்படும். இதன் மூலம் மேகங்கள் மழை பெய்யாவிட்டால் பெரிய கடலும் தன் நீர்த்தன்மையை இழந்து குறைந்துவிடும் என்பதே இந்த குறள் கூறும் கருத்தாகும். மீண்டும் குறள்: நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு.
மழை இல்லையெனில் பயிர்கள் வளராது, உணவு உற்பத்தி குறையும், மக்கள் பசியால் துன்பப்படுவார்கள். அவ்வாறு வாழ்க்கை சிரமமாக இருந்தால் மக்கள் கடவுளுக்கு செய்யும் பூஜை, யாகம் போன்ற வழிபாடுகளும் முறையாக நடைபெறாது. காரணம், அந்த வழிபாடுகளுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் விவசாயத்திலிருந்து கிடைப்பவை. மீண்டும் குறள். சிறப்பொடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. தானம் தவமிரண்டும் தங்காவியன் உலகம், வானம் வழங்காதெனின். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம், வானம் வழங்காதெனின். விளக்கம். மழை பெய்தால் பயிர்கள் வளரும், உணவு உற்பத்தி அதிகரிக்கும், மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள். அப்போது அவர்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்யவும் தவம் செய்யவும் முடியும். மழை இல்லையெனில் உலகில் தானமும் தவமும் நடைபெறாது என்பதே இந்த குறள் உணர்த்துகிறது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம், வானம் வழங்காதெனின். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. விளக்கம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு நீர் மிகவும் முக்கியமானது. நீர் இல்லையெனில் வாழ்க்கை நடைபெறாது. நீர் இல்லையெனில் உலக வாழ்க்கை முடியாது. அதுபோல் மழை இல்லையெனில் மனிதர்களின் நல்ல ஒழுக்கமும் நிலைக்காது. மீண்டும் குறள். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நன்றி.